Hi, welcome to DN Creations. இன்னைக்கு Tanjore painting-ஓட first step board preparation பார்க்கலாம். அதுக்கு ஒரு திக்கான plywood எடுத்துக்கோங்க. plywood ரொம்ப திக்கா இருக்கணும். ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அது வளைஞ்சிடும். அதனால திக்கான plywood எடுத்துக்கோங்க. என்னோட plywood size வந்து 20 by 12. எம்ரி ஷீட் யூஸ் பண்ணி இந்த போர்டை நல்லா சாண்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக கார்னர்ஸில் நல்லா சாண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தை போர்டில் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா 2 inches 4 சைடும் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கிளாத்தில் ஸ்டார்ச் இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நல்லா தண்ணியில் சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ கிளாத்தில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஜெஸோ மாதிரி ஒரு பேஸ் லேயர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 spoons ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 spoon தண்ணி யூஸ் பண்ணி நான் 1:1 ரேஷியோவில் நல்லா வந்து தண்ணியோட ஃபெவிகாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த போர்டு ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட கிளாத் வந்து இதில் நல்லா ஒட்டும். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த ஃபெவிகால் வாட்டரில் இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கிளாத்தை உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதாவது கிளாத்தில் ஃபுல்லாக வந்து அந்த ஃபெவிகால் லேயர் வந்து கோட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிளாத்தில் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக கிளாத்தில் ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காட்டன் கிளாத்தை நல்லா புழிஞ்சிட்டு இந்த போர்டு மேலே நம்ம ஒட்ட போகிறோம். இந்த போர்டு அடியில் ஒரு பாக்ஸ் வச்சு போர்டை ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கூட க்ரீசஸ் வராமல் க்ளீனாக ஈவனாக இந்த கிளாத்தை நம்ம ஒட்டணும். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் 2 inch விட்டோம் இல்லையா, அதை அப்படியே பேக் சைட் டர்ன் பண்ணி பின்னாடி ஒட்டணும். கொஞ்சம் கூட எங்கேயுமே மடிப்பு அந்த துணியில் இருக்கிற அந்த முடிச்சு எதுவும் இல்லாமல் க்ளீனாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறத கரெக்டாக வாட்ச் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். சைட்ஸ்லலாம் நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இது அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணி பின்னாடியும் இதே மாதிரி மடித்து நல்லா ஒட்டிடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபெவிகால் வாட்டர் தேவைப்படும். திருப்பியும் 1:1 ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே கொஞ்சம் அந்த ஃபெவிகால் வாட்டரை ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ இந்த கிளாத் வந்து நல்லா டைட்டாக கேட்ச் ஆகிடும். போர்ட் ப்ரிப்பரேஷன்லேயே நம்மளுக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த கிளாத் அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் மக் லேயராக போடுறது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து பார்ட் பை பார்ட்டாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபுல்லாக இந்த கிளாத்தை ஒட்டியாச்சு. இது அப்படியே விட்டுருங்க. ஒரு 1.5 hours இந்த கம் வந்து கம்ப்ளீட்டாக காயணும். அப்போ தான் நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் எப்படி மக் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அப்புறம் மக் லேயர் எப்படி வந்து அந்த போர்டில் அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.